ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோர்ஸ் கோல்டு கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப் பற்றி நம்ம வந்து குட்டி ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இந்த ஷாப் வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப அதிகப்படியான ஸ்பேஸில் இருக்க மாதிரியான கார் பார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபன் சிட்டி, அதுக்கப்புறம் வந்து எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேண்டீன், சகல வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு ஷாப் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான த பெஸ்ட்டு ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 ஃப்ளோர் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஜுவல்லரி கலெக்ஷன், கோல்டு கலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் பட்டு சாரிக்கான கலெக்ஷன், எல்லா விதமான சாரீ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிராசரி, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெசில்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து ஒரு ஷாப்லேயே வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தாராளமாக இந்த கடைக்கு வந்து போகலாம். இவ்வளோ நாள் இந்த ஷாப் வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன் வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அட்சய திருதியை நமக்கு வந்து நெருங்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து தங்கத்துக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தங்கம் வாங்குறதுல வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது தாலி செயின்களுக்கான கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம் இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சில்வர் கலெக்ஷன், எல்லா விதமான ஐட்டமும் இங்கே வந்து கிடைக்கிது. நம்ம வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு வீடியோவை வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குற தாலி சரடெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு முறுக்கு செயின் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய டிசைன் பார்க்குறோம். நார்மலாக பார்க்கக்கூடிய முறுக்கு செயின் இங்கே வந்து நமக்கு 7 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4% வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து எல்லா விதமான டிசைன்லேயும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது தாலி சரடு. மெயினாக வந்து பால் ஐட்டத்தில் வரும் இல்லையா, இப்போ டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான நியூ கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ட்ரெண்டியாக இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து அட்சய திருதிக்கு நம்ம வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா 1 பவுனுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து அவங்க தள்ளுபடி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஸோ வந்து நமக்கு வந்து 1 பவுன் அந்த மாதிரி 7 கிராம், 8 கிராம், 10 கிராம், 12 கிராம் அந்த மாதிரி முறுக்கு செயின்களுக்கான வெயிட் வந்து அதிகமாக நமக்கு வந்து 4%. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முறுக்கு செயினுக்கு எல்லாமே நமக்கு 4% தான் அவங்க வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. மேக்கிங் சார்ஜஸ் எதுக்குமே அவங்க வந்து போடுறது கிடையாது. ஸோ செயின் ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் வந்து இல்லாமல் தான் அவங்க வந்து கோல்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து வரும். ஸோ எல்லா ஷாப்லேயும் வரா மாதிரி ஜிஎஸ்டி கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி முறுக்கு செயினில் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து முறுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், முறுக்கிட்டு இருக்கும் இல்லையா செயின், அந்த மாதிரியும் கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. ஸோ நீங்கள் கடைக்கு போய் பார்த்தாலும் வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட ஃபுல் டீட்டெயில்டு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நமக்கு வந்து பவுனுக்கு 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. இந்த அக்ஷய திருதியை ஆஃபரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெயின் சரடு அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை கிராமில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே இல்லாத கலெக்ஷன் கூட அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதா கூட சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை பவுண்டில் எந்த டிசைனில் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம வந்து பால் டைப்பில் வந்து இருக்கும் இல்லையா, டிசைன் பண்ணின சரடு பார்க்குறோம். ஸோ இதுக்குமே நமக்கு வந்து 12% கிட்ட வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய கிராம்ஸ் கணக்கில் வந்து வச்சுருக்காங்க. லைக் வந்து உங்களுக்கு 1 பவுனில் வேணும், 1.5 பவுனில் வேணும், 2 பவுனில் வேணும், அந்த மாதிரி எத்தனை பவுனில் வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகழகாக இருந்தது அந்த பால் வச்ச டிசைனில் இருக்கக்கூடியது. அந்த பால் எல்லாம் பாருங்கள், நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து உங்களுக்கு பால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் சைஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பால், அதுக்கப்புறம் இந்த பால்லே குட்டி குட்டி மைன்யூட்டான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த செயின் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு முறுக்கு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வந்து லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. நல்ல கனமாக நமக்கு வந்து பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரி நல்ல பெரிய செயின் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். சில செயின்லாம் நமக்கு வந்து கம்மி கிராமில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த செயின். ஸோ பால் டைப்பில் வந்து உங்களுக்கு சென்டரில் வேறு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே நமக்கு வந்து 4 சவரன் 5 சவரனில் இருக்கிற மாதிரி கூட வந்து உங்களுக்கு பால் செயின் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம பிளெயினாக சரடில் வந்து பால் பார்த்தோம் இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு முறுக்கு செயினில் பால் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முகப்புக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பால்ஸ் வரா மாதிரியெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த செயின் எல்லாமே. அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்குமே வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 12% கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் வந்து நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நீங்கள் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ஷாப்பை. கண்டிப்பாக அவங்க ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. மேக்கிங் சார்ஜஸ் எதுக்குமே கிடையாது.
ஸோ ஒரு பவுன் வாங்கும்போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் குறைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து கோல்டு ஸ்கீம் அந்த இது கூட இருக்குது, அந்த பிளான் கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே நம்ம வரப்போகிற ஃப்யூச்சர் வீடியோஸில் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஷாப்பில் நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது, நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது தாலி சரட்லேயே நமக்கு வந்து பிளெயினாக வரும் இல்லையா, அந்த பேட்டர்னில் வரக்கூடியது. நம்ம பார்க்குற செயினில் எல்லாமே ஒவ்வொரு டிசைன் காட்டியிருக்கேன். ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். அடுத்தது பார்க்குறது நமக்கு வந்து முகப்பு செயின் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். முகப்பு செயின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12% கிட்ட வந்து அவங்களுக்கு ஸ்டோன் இருந்தது அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ 10% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கிற நம்ம முகப்பு செயின் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த முகப்பெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு ஜெர்கான் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, ஏடி ஸ்டோன் அந்த மாதிரி கிடையாது, ஜெர்கான் ஸ்டோனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது, குட்டி குட்டி அழகழகான கற்கள் பதிக்கப்பட்ட நமக்கு வந்து முகப்பு செயின் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதுவுமே நம்ம ஒரு மாடல் வந்து காட்டுறோம். அதில் வந்து உங்களுக்கு நல்லா கனமாக வந்து வேணும், எனக்கு வந்து ஒரு 10 பவுனில் இந்த மாதிரி முகப்பு போட்டு வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாடல் செயின் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுக்குமே நமக்கு வந்து 10%, 12% அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் முகப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி நமக்கு வந்து டபுள் சைடு போடுற மாதிரி முகப்பு இப்போ வந்து உங்களுக்கு எல்லா ஷாப்லேயுமே வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து 2 பக்கமும் போடுற மாதிரி ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது முகப்புலேயே நமக்கு வந்து பிளெயின் பால்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டோன் வச்சுருந்த மாதிரி பால்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. அந்த பால்ஸ் எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்டாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. கலராக ஸ்டோன் வச்சுருந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன். நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஷாப் போயிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ரேராக தான் போய் பார்த்துருப்பீங்க அந்த ஷாப். ஆனால் வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பட்டர்ஃப்ளை மாடலில் இருக்கக்கூடிய முகப்பு பாருங்கள். ஸோ நல்லா இருந்தது, நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும். இதுதான் இப்போ வந்து நல்லா வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரடுலேயே நமக்கு வந்து இந்த மாதிரி பால்ஸ் வரா மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்கான கலெக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம வந்து பிளெயின் சரடில் நமக்கு வந்து முகப்பு இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முகப்புலே பாருங்கள் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளெயின் பால்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து டபுள் சைடுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோன், குட்டி குட்டி ஜெர்கான் ஸ்டோன் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து ஒரு 1.5 பவுன் 2 பவுனில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நிறைய விதமான வெயிட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இத்தனை பவுனில் தான் இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு வந்து எல்லா பவுன்லையுமே வந்து உங்களுக்கு தாலி சரடு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே மங்கள் சூத்ரா சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிளாக் கலர் பீட்ஸ் வச்சுருந்தது வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு தாலி செயினாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு செயின் போடுற மாதிரியும் ரொம்ப அழகாக வந்து போடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய வந்து உங்களுக்கு ஃபேன்சியாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக வேணும், நல்லா பட்டையாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு கோல்டு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது, நமக்கு வந்து பெண்டன்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மங்கள் சூத்ரா கூட இங்கே வந்து கிடைக்கிது. நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே நமக்கு வந்து பிளாக் பீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து காலேஜ் பசங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்து எல்லோரும் போடுற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஃபேன்சியாக இருக்கக்கூடிய செயின்ஸ் எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்கிது. இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பால்ஸ் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கலெக்ஷன் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. செயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமான டிசைன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பாம்பே டிசைன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொல்கட்டா பேட்டர்னில் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மில்லினியம், இந்து இத்தாலியன், நிறைய விதமான பேர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விதமான டிசைன்ஸும் நம்ம வந்து காட்டியிருக்கோம். மெயினாக வந்து பிகில் செயின் அப்படின்னு கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய கேரளா பால் போட்ட மாதிரியான செயின்ஸ் எல்லாமே கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து கம்மி கிராமில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. இது நம்ம பார்க்குறது நமக்கு வந்து லாங் செயின் போடுவோம் இல்லையா, ஸோ அதிலே வந்து உங்களுக்கு கிடைக்கிது நிறைய விதமான டிசைன்ஸில். அதே மாதிரி 8 பிடி 10 பிடி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு கைப்பிடி பிடிச்சி நம்ம வந்து 10 பிடி செயின் சொல்லுவாங்க, அந்த செயினுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு 3 பவுன்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நிறைய விதமான வெயிட் சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய விதமான உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னா அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஷாப்லையுமே நமக்கு வந்து நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க.
இந்த செயின் வந்து ஹார்ட் லீஃப் செயின் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே ரொம்ப அழகழகான பேர் வேறு இருந்தது. ஸோ ராஜ்கோட் டிசைன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளாக் பீட்ஸில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் பேட்டர்ன், அந்த மாதிரி டிசைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐபிஎல், அந்த மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. மெயினாக வந்து கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய செயின்ஸ் எல்லாமே கூட கிடைக்கிது. ஸோ இந்த ஷாப்லேயே நிறைய விதமான சாரீஸ் கலெக்ஷன் கூட நம்ம வந்து எடுத்திருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து முத்து பவளம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு சிங்கிளாக வந்து வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. 2 கொத்து செயின் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து கோல்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ஆன்டி கலெக்ஷனும் சேர்ந்து வந்து வச்சுருக்காங்க. நிறைய விதமான நியூ கலெக்ஷனில் இருக்கக்கூடிய செயின்ஸ் பார்க்குறோம். நல்லா வந்து உங்களுக்கு திக் லேயரில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. பார்க்குறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும். தொடுறதுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கணிசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கலெக்ஷன் கூட இங்கே வந்து கிடைக்கிது. ஆன்டி கலெக்ஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. சில குறிப்பிட்ட ரொம்ப கம்மியாக தான் வந்து உங்களுக்கு சில செயின்ஸுக்கு, அதாவது இந்த ஆன்டி கலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம பார்க்குற எந்த பொருளுக்குமே மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இதுவுமே நம்ம பார்க்குறது நல்ல பெரிய லாங் சைஸில் இருக்கக்கூடிய செயின்ஸ் தான். டிஃப்ரெண்ட் டிசைனில் இருந்ததுனால ஒவ்வொரு செயின் வந்து மாடல் காட்டியிருக்கேன். இது வந்து இந்த தென்னம்பூ செயின் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பூ மொட்டு சொல்லுவாங்க, பிச்சிப்பூ மொட்டு, அந்த மாதிரி வந்து நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிசைன் நீங்கள் அப்படியே பார்த்துருங்க. ஸோ ஒவ்வொரு செயினுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு டிசைனுக்குமே நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து மாறுபடும். ஸோ வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 4% தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7%, அதுக்கப்புறம் 8, 10, 12 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம வந்து சரடெல்லாம் வாங்கிட்டீங்க, ப்ளெயினாக தாலி சரடு வாங்குறீங்க அப்படின்னா எந்த விதமான சரடு வாங்கினாலும் நமக்கு வந்து 4% தான் கொடுக்குறாங்க. ப்ளெயினாக வரக்கூடிய முறுக்கு செயினில் வரக்கூடிய தாலி சரடு சொல்கிறேன். இது ஒவ்வொன்றுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி பூஜைகளுக்கான சில்வர் ஐட்டம் எல்லாமே கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ A to Z வாங்கலாம் இந்த ஷாப் போனீங்க அப்படின்னா. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்டீல் பாத்திரத்துக்கான கலெக்ஷன் போடுவோம் இல்லையா, அதுவுமே அடுத்தடுத்து வரும். நீங்கள் வந்து வீடியோ வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே வரும். இது வந்து ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோர்ஸ். அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது. A to Z வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கோல்டு ஸ்கீமும் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே நமக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கிற மாதிரியான செயின்ஸ் எல்லாமே கூட கிடைக்கிது. உங்களுக்கு எத்தனை பவுண்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து கம்மியாக தான் காட்டியிருக்கோம். இதில் காட்டாத செயின்ஸ் எல்லாமே கூட எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ ஷார்ட் செயின், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேபி செயின், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வரும். அதே மாதிரி பேங்கிள் கலெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரும். நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.